லஞ்சுக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய கத்திரிக்காய் குழம்பு ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா. இந்த மாதிரி மீடியம் சைஸில் நான் கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. 4 புறமும் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கோங்க. கூடவே நான் முருங்கைக்காயும் இதோட சேர்த்த போகிறேன். டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா தண்ணியில் ரெண்டையும் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் குழம்புக்கு தேவையான அளவு தக்காளி பழத்தை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு போல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு நான் மண்சட்டியில் தாங்க செய்ய போகிறேன். டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே எண்ணெயில் வெந்தயம் கடுகு சேர்த்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வதங்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், வரமிளகாய் தூள் சேர்த்து மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம விழுது போல் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதோட கலந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா புளிக்கரைசல் இதோடு சேர்த்துட்டு மல்லித்தழை சேர்த்து இறக்கி வச்சு சாதத்தோடு சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.